கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் உலகம் எங்கிலும் இந்த பெந்தைகொஸ்தே பண்டிகையை கொண்டாடினார்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து எல்லா இடங்களிலும் பேசப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். ஏதோ பெந்தைகொஸ்தே நாள் அன்று மட்டும் நாம் சிந்தித்து கடந்து போவதல்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதற்காக தேவன் அனுப்பினார். இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான நற்பண்புகள் இல்லாவிட்டால் அவருடைய குணங்களை குறித்து இந்த நேரத்தில் நாம் பார்ப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காரியம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்பப்பொழுது வந்து சென்று கொண்டிருந்தார். ஆனால் சபை பிறந்த பின்பு அந்த மேல் வீட்டறையில் அந்த 120 சீஷர்கள் கூடியிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து தங்கினார் என்று அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். இதுவரைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் அவர்களுக்கு ஏற்றளவில் இயேசு சொன்ன காரியங்களை வைத்து தான் இருந்தார்கள். அந்த நாளிலே தான் அந்த பெந்தைகொஸ்தே தினத்தன்று இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவர்கள் மீது அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் அவர் அமர்ந்தார் என்று சொன்னால், எப்படி ஒரு புறா வந்து கீழே இயேசுவானவர் மீது அமர்ந்ததோ அதை போலவே அந்த 120 பேர் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கின்ற வேளையில் அவர் நம் மீது அமர்ந்தார், நமக்குள் இருக்கார், நம்மோடு கூட இருக்கிறார். நம் மீது அமர்ந்திருக்கார், நம் மீது இருக்கிறார், நம்மில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். நமக்கு உள்ளாக இருந்து நம்மை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்வதற்கு அனுதினமும் வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல, ஏதோ ஆலயத்துக்கு செல்வது மட்டுமல்ல, ஆனால் ஆலயத்திலிருந்து நம் வீட்டுக்கு வந்தாலும் எங்கும் இருக்கிற இடங்களிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏதாவது ஒரு உண்மையான காரியம். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தனிமையில் இல்லை, உங்களோடு கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த 3 காரியத்தை நாம் முழு நிச்சயமாய் நம்புவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் கலங்க வேண்டியது அவசியமில்லை. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை குறித்து நாங்கள் அறிய கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் அமர்ந்திருக்கிறீர், எங்களுக்கு உள்ளிருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட எல்லா இடங்களிலும் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.